3/7/2025 கேஎல்டிஆர். ஓகேவா? கேஎல்டிஆர் நேற்று வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, போட முடியல நேற்று வீடியோ. இன்றைக்கி வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள். அதேமாரி நான் நேற்று வீடியோ போடல, ஆனால் நான் சொல்லியிருந்தேன்ல, என் நண்பர் ஒருத்தர் கெஸ்ஸிங் கொடுப்பாரு, ஃபாலோ பண்ணுங்கள். அவர் சூப்பராக நேற்று 3 டிஜிட்டலு 3 நம்பர் கொடுத்துக்கிறாரு. ஃபுல் செட்டு பாஸ் ஆகிக்குது 667. ஏசிபிசி 3 செட்டும் பாஸ் ஆகிக்குது. ஆல் போர்டுலேயும் 6ஆம் நம்பர் கொடுத்துக்கிறாரு, அதுவும் பாஸ் ஆகிக்குது. குறைவான நம்பர் தான் கொடுத்துக்கிறாரு, எல்லாம் பாஸ் ஆகிக்குது. பாஸ் ஆகி எல்லாம் ஃபெயிலாக பண்ணிக்கிறாங்க. யாரும் அவருக்கு ஷேர் அனுப்பலன்னு வருத்தமாக சொல்லியிருந்தார். அவர் வாய் பேச மாட்டார். நான் தான் சொல்கிறேன், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அவர் என்னோட நல்லா கெஸ்ஸிங் எடுப்பார், நல்லா வின்னிங் தருவாருன்னு நான் ஏற்கனவே படித்து வீடியோவில் சொல்லிக்கிறேன். அதனால் அவர் போட்டுக்கிறாரு. அவங்களால போட்டவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, அந்த வீடியோ அவரது கெஸ்ஸிங் இப்போ எடுத்து போட்டவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, அவருக்கு உங்களால் முடிஞ்சு ஷேர் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் போட்டு அதேமாதிரி அது ஸ்லிப் போட்டு விடுங்க. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சி விடுங்க. வேறு எதுவும் அவர் ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டார். அதனால தான் எடுத்து பதில் பேச தெரியாது. எங்களை மாதிரி கூட இருக்கிறவங்க நாங்கள் எதனா சப்போர்ட் பண்ணால் தான் அவருக்கு பேசுகிறதுக்கு இப்போ என்ன விஷயம் ஏது விஷயம்னு. அதனால் நல்லா தெளிவாக கொடுப்பார் அப்படின்னு படித்து ஏற்கனவே சொல்லிக்கிறேன். போய்க்கிறேங்க. நிறைய பேர் போனாங்களாம், எல்லோரும் போட்டுக்கிறாங்க. அவரும் 2 நாள் ஆல் போர்டு கொடுத்துக்கிறாரு. 2 நாளும் ஆல் போர்டு சூப்பராக பாஸ் ஆகிக்குது. 4 ஷோவிலையும் சொன்னார். அதேமாரி ஃபுல்லாக ஜாடையில் தான் அவர் சொல்லுவார், ஆனால் திறமைசாலி. அதேமாரி நேற்று 3 நம்பரு கணக்கு வந்துக்குது, அவர் கொடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னே 3 நம்பர் அனுப்பலையாம், நேற்று கொடுத்துக்கிறாரு. ஃபுல் வின்னிங் வந்துக்குது. அவருக்கு கெஸ்ஸிங் பார்த்து யாருன்னா ஃபாலோ பண்ணி இருந்தால் போட்டுங்கன்னா, அவருக்கு என்ன உங்களால் முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி அவருக்கு யாருன்னா ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. ஷேர் தர மாதிரி இருந்தால் வேறு ஒன்றும் பண்ணாதுங்க. நீங்கள் ஃபோன் கால்லாம் தேவையில்ல, நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணால் அவர் அனுப்புவார். நீங்கள் ஏமாற்றாத அவருக்கு வின்னிங் வந்தால் நீங்கள் உங்களால் முடிஞ்சது கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம நேற்று வீடியோ போடல, இன்றைக்கி தான் வீடியோ போட்டுக்கிறேன். நேற்று வேலையினால் இன்றைக்கி தான் 2 டிஜிட்டலு மேலே எப்பயும் சொல்கிறது தான். ஒரு செட்டு வச்சுக்கோங்க. அது இங்கெல்லாம் 2 செட்டு. ஓகேவா? அது இங்கெல்லாம் 2 செட்டு வச்சுங்க எல்லா ஷோவுக்கும். அது இங்கெல்லாம் ஸ்பெஷல் நம்பர். ஓகேங்களா? அது இங்கெல்லாம் ஸ்பெஷல் நம்பரு இதுதான். மேலே இருக்கிறது எப்பயும் சொல்கிறது தான். ஒரு செட்டு வச்சுக்கிங்க. பவரில் 4 ஷோவில் எதனா ஒரு ஷோவில் பவரில் டெய்லியும் வந்துருந்தாங்குது. எல்லா வீடியோவும் பாருங்கள், பழைய வீடியோலாம். பவர் நம்பரில் ஒரு ஷோல்னாச்சு வந்துன்னு தான் இருக்குது. இதுதான் ஸ்பெஷல் நம்பர். இன்றைக்கி எல்லா ஷோவுக்கும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க. எங்கள் கொடுக்கப்படும் அனைத்தும் ஒரு கருத்து கணிப்பு வீடியோ தான். கன்ஃபார்ம் நம்பரோ பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை. முழுக்க ஒரு கணிப்பு தான், கேரளா மாநிலத்துக்கு மட்டும். ஓகேங்களா? உங்கள் கணக்கோடு வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க. மற்றபடிக்கு ஒரு பொழுதுபோக்கு வீடியோவாக பார்த்துட்டு விட்டுடலாம். எந்த கன்ஃபார்ம் நம்பரோ பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை. முழுக்க கெஸ்ஸிங் வீடியோ தான். உங்கள் கணக்கோடு வந்தால் எடுத்து வச்சு விளையாடலாம், இல்லை பொழுதுபோக்கு வீடியோவை பார்த்துட்டு விட்டுடலாம். ஓகேவா? வீடியோ வந்ததும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ அத்தனை வீடியோவும் போய் பாருங்கள். ஒரே 4 தப்பாக பாஸ் தான் பண்ணிக்கிறதுக்குங்க 2 டிஜிட்டலு. ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்க 3 நாள் இல்லை 4 நாள் வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அந்த யூடியூப்லையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், 4 நாள் கூட ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா ப்ளே பண்ணு. இதுக்கு முன்னாடி நீ ப்ளே பண்ண தேவையில்லை. வருமா வராதா உனக்கு டவுட்டு வேணாம். 4 நாளைக்கு ஃபாலோ பண்ணு. 4 நாளும் எதில் பாஸ் ஆகுது, அப்போ எந்த நம்பரை எடுத்து வச்சா வரும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தெளிவான முடிவு வரும். ஓகேங்களா? வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்திங்க. போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே வரும். அப்புறம் 3 டிஜிட்டல் இன்றைக்கி போயிடலாம் வாங்க. 3 டிஜிட்டல் இதுதான். ஓகேங்களா? 1 மணிக்கு, 3 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணிக்கு 3 டிஜிட்டல் இந்த நம்பர் தான். பார்த்துக்குங்க பொறுமையாக. 5 லைனு 5 சான்ஸ் கொடுத்துக்கிறேன். 10 ரூபா சீட்டோ 30 ரூபா சீட்டோ, இல்லை வசதி உள்ளவங்க 60 ரூபா சீட்டோ உங்களால் முடிஞ்சால் ப்ளே பண்ணுங்கள்.
எதனா ஒரு ஷோவில் புல் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்ற நான் டெய்லியும் வீடியோவில் சொல்கிறது தான். நீங்கள் ஒரு ஏ போர்டு மட்டும் எடுத்து வச்சுருந்தா யாருன்னா ஏ போர்டு இதாக கூட செக் பண்ணுங்கன்னா புல் வின்னிங் 2 செட்டு கூட வாங்கலாம். 2 ஷோவில் 2 செட்டு கூட வாங்கலாம். நீங்கள் ஏ போர்டு மட்டும் கரெக்டாக யாருன்னா எடுத்து வச்சுருந்தால் 2 ஷோவில் 3 வின்னிங் 2 வின்னிங் வாங்கலாம் புல் வின்னிங்கு. நீங்கள் ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தா. இல்லைன்றால் நான் கொடுத்த ஏ போர்டு பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏ போர்டு மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருந்தா இதாக கூட அப்படியே ஏ போர்டு நான் கொடுத்துக்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் ஏ போர்டு வச்சா வின்னிங் வரும். ஓகேங்களா? நம்ம எப்போயுமே சொல்கிறது தான். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபாலோ பண்ணுங்கள் 2-3 நாளைக்கு. அப்புறமா ப்ளே பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு எடுப்புங்க. நம்ம நண்பர் ஃபோன் நம்பரும் கொடுத்துக்கிற மாதிரி அவர் என்னோட நல்லா கெஸ்ஸிங் தருவார். ஃபோன் கால் பண்ணாதுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா வின்னிங் தருவார். ஓகேவா? நேற்று பாரு ஃபுல் வின்னிங்கும் கொடுத்துக்கிறாரு. ஏசி பிசி எல்லா செட்டும் பாஸ் பண்ணிக்கிறாரு. ஆல் போர்டும் பாஸ் பண்ணிக்கிறாரு. யாரும் அவருக்கு ஷேர் அனுப்பலன்ற வருத்தமாக சொல்கிறாரு. அவர் பேச மாட்டார். அதனால் சொல்கிறேன், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அவருக்கு எல்லாமே இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவருக்கு ஒரு சப்போர்ட்டு. பேச மாட்டார், எல்லாம் ஜாடை தான். அதனால் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சது அவருக்கு நேற்று யார் யார் ப்ளே பண்ணாங்களோ 3 நம்பர் வச்சவங்க போடுங்க. அதில் ஒரு இது சொல்கிறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் அவர் செல்லு வாங்கி மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு என்னன்றாங்க, நான் 2 நாளாக ஆல் போர்டு 2 டிஜிட்டல் கொடுத்தாரு. நான் ஆல் போர்டு வைக்கிறதில்ல ஜி அப்படின்றாங்க. அன்றைக்கி ஷேர் கேட்டதுக்கு ஒருத்தர் என்னன்றார், நான் ஏசிபிசி வைக்கிறதில்ல ஜி ஆல் போர்டு தான் வைப்பேன்றார். நேற்று அவர் கணக்கு வந்துச்சு 3 நம்பர் கொடுத்தாரு. 3 நம்பரு நேற்று ஆல் போர்டு வச்சவங்களுக்கும் லாபம், ஏசிபிசி வச்சவங்களுக்கும் லாபம். 3 நம்பர் கொடுத்துக்கிறாரு. 3 நம்பர் வச்சவங்களுக்கும் லாபம். கேட்டாங்க, நாங்கள் யாரும் இன்றைக்கி வைக்கல ஜி அப்படின்னு. எதுக்குங்க? நம்பரை போய் அவர் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கி நான் போடலன்னு எதுக்கு சொல்கிறேங்க? எதுக்கு அதுக்கு மெசேஜ் பண்ணணும்? பண்ணாத விட்ருங்க. ஓகேவா? யாரையும் கட்டாயம் படுத்தலையே. அவர் என்னன்றாரு, அவர் கொடுத்துட்ட வீட்டுக்கு நீங்கள் வின்னிங் 10 ரூபா சம்பாரித்து எனக்கு 1 ரூபா கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. உங்களை என்ன போட்ட காசு ஃபுல்லாக கொடுன்னா கேட்குறாரு. இல்லை காசு பணம் கொடு, நான் எனக்கு கெஸ்ஸிங் தரேன் நான் சொன்னார். ஒன்றும் கிடையாது. ஏதோ அவருக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டுமேன்னு தான் அவர் நம்பரை வாங்கி என் வீடியோவில் போட்டு அனுப்புகிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அது உங்கள் விருப்பம். கொடுக்காதது உங்கள் விருப்பம். அது அப்புறம் ஏன்னா அவர் மனசாட்சிக்கிறவங்க உழந்தவங்க கொடுப்பாங்க. அதுலேயும் சொன்னார், 3 பேரோ 4 பேரோ அனுப்பிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்தமாரி அவங்களுக்கு இருக்கிற மனிதாபம் மற்றவங்களுக்கு இருக்காதா? போடலன்னா நான் இன்றைக்கி போடலை அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். போட்டேன்னா போட்டேன், ஏதோ உங்களால் முடிஞ்சது அனுப்பிச்சி விடுங்க. வேறு ஒன்றும் ஒரு கட்டாயமே கிடையாது. ஓகேவா? அது உங்கள் விருப்பம். அவருக்கு போய் பார்க்குறதா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாருன்னா ஷேர் தர மாதிரி இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. அவர் எங்களை மாரிலாம் இதை நாங்களாம் 4 பேர்கிட்ட பேசுகிறேங்க, இது பண்ணுறேங்க, சம்பாரிச்சுக்குவோங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்குவோங்க. அவருக்கு அந்த இது இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களால் ஷேர் கொடுக்குற முடிஞ்சால் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க, கொடுப்பார். என் நம்பரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து வச்சு விளையாடுங்க. இதுதான் நம்ம சொல்ல முடியும். யாரும் நம்பர் தராங்கன்னா எல்லாம் மெசேஜ் பண்ணி ஓடிடுறாதுங்க. யாரும் தராங்கன்னா பணத்தை தூக்கி கையில் தர மாட்டாங்க. அவங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து எடுத்து கொடுப்பாங்க. உங்கள் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணணும், அவ்வளோதான். மற்றவங்க கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, ஐயோ இன்றைக்கி வரலே போச்சு அப்படின்னு. ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது போகும். அது கெஸ்ஸிங் தான். கேரளா நம்பரில் ஓடுற நம்பரை யாரும் கரெக்டாக கொடுக்க முடியாது. எந்த லாட்ரிலையும் கரெக்டாக அது வின்னிங் வராதுக்கு முன்னே ஃபுல் நம்பரும் யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட அந்த அதிகாரி அங்கே உட்காந்துங்கிற நம்பர் அந்த அதிகாரிக்கே தெரியாதுங்க என்ன நம்பர் வந்து போய் நிற்கிதுன்னு. அந்த மாதிரி போய் அடுத்த இடத்துல பணத்தையும் கொடுத்து ஏமாறாதுங்க. அதுதான் நமக்கு தெரியும். இதே கெஸ்ஸிங் எடுத்து தராங்களா, அவங்க கொஞ்சம் சிந்திச்சு மூளைக்கு வேலை கொடுத்து இந்த நம்பர் வரும், அந்த நம்பர் வரும், அந்த ஷார்ட்டை பார்த்து இந்த ஷார்ட்டை பார்த்து இன்றைக்கி என்ன கிழமை, அன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படின்னு யோசனை பண்ணி எடுக்கிறது தானே அவசரம் கெஸ்ஸிங்கு. யாரும் எப்படியாப்பட்டவங்களும் இன்றைக்கி வரும் இந்த நம்பரு அப்படின்ட்டு கன்ஃபார்ம்னு எடுத்து கொடுக்க முடியாது. கெஸ்ஸிங் தான். இன்றைக்கி வரும் ஒரு யோகம் அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? கன்ஃபார்ம்னு யாரும் எங்கேயும் எடுத்து கொடுக்க முடியாது. அப்படிலாம் எடுத்து கொடுத்தா
அந்த அந்த அரசாங்கம் அந்த வேலையை செய்யாது. அது செஞ்சாலும் அந்த அரசாங்கம் ஏற்றுக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏற்றுக்காது. வர்ற மிஷினில் ஓடி வந்து நிற்கிற நம்பர் தான் வின்னிங்கி. அதுதான் கெஸ்ஸிங்கு. அதுதான் 100 பேர் கெஸ்ஸிங் எடுத்தாலும் அதான் கெஸ்ஸிங், அதான் கணக்கு. ஓகேவா? கன்ஃபார்ம் நம்பருன்றது வந்து எங்கேயுமே கிடையாது. மிஷினு தயார் பண்ணவங்க கூட கிடையாது. ஓகேவா? மீண்டும் நாளைக்கு நல்ல வின்னிங்கோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.